ஓம் சாந்தி. முரளி டேட் 1/8/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மை ஆகாமல் திரும்ப செல்ல முடியாது. எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் மற்றும் இயற்கையாக தூய்மை ஆகுங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார்? பதில்: குழந்தைகளே, வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறக்க வேண்டும். ஆகையினால் பாபா உங்களுக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்விலிருந்து விலகி செல்வதற்கான பயிற்சியை செய்விக்கின்றார். அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். மேலே செல்வது என்றால் இறப்பது. செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆவோம். இப்போது திரும்பி அங்கேதான் செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை. கொட்டாவி விடக்கூடாது. இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகின்றது. முதலில் தங்களை ஆத்மா என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாதான் ஷரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கின்றது. சம்ஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில்தான் இருக்கின்றது. ஆத்மா சுதந்திரமானது. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது, பிறகு கிடைக்காது. நீங்கள் இந்த அமைதியில் அமர்வதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. இதை இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து இந்த ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆவோம். இந்த ஞானம் புத்தியில் இருக்கின்றது. மற்றபடி இதில் ஹட யோகத்தின் விஷயம் எதுவும் இல்லை. முற்றிலும் சகஜமாகும். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் தூய்மையாக ஆகாமல் செல்ல முடியாது. தூய்மை ஆவதற்கு பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்து செய்து பாவம் அழிந்துவிடும். கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் என்றால் பாபாவின் நினைவில் இருங்கள். அப்போதுதான் நினைவின் மூலம் தூய்மையாக முடியும். அங்கே அது தூய்மையான உலகம். அங்கே அந்த தூய்மையான உலகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் எதுவும் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே எந்த விக்கர்மமும் நடப்பதில்லை. இங்கே நினைவின் மூலம் விக்கர்மத்தை அழிக்க வேண்டும். இங்கே நடப்பதைப் போல் அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கின்றீர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகிறீர்கள். அங்கேயும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது இல்லை. பயிற்சியை இப்போதுதான் செய்ய வேண்டும். பேட்டரியை இப்போதுதான் சார்ஜ் செய்ய வேண்டும். பிறகு மெதுவாக டிஸ்சார்ஜ் ஆகத்தான் வேண்டும். பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான ஞானம் ஒரு முறைதான் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது. சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கின்றது? ஆரம்பத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கின்றது. மூலவத்தனத்தில் ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன, ஷரீரம் இல்லை. எனவே இயல்பாக இறங்குவதற்கான, அதாவது பேட்டரி குறைவதற்கான விஷயமே இல்லை. மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி குறைந்து கொண்டே செல்லும்.
நின்று கொண்டிருந்தால் பேட்டரி இயங்குமா? மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி இயங்கும். மோட்டாரில் பேட்டரி சார்ஜ் ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறைதான் சார்ஜ் ஆகிறது. பிறகு நீங்கள் இங்கே ஷரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் போது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. முதலில் அவர் பரம தந்தை என்பதை புரிய வைக்க வேண்டும். அவரை அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றன. ஹே பகவான் என்று சொல்கிறார்கள். அவர் தந்தை, நாம் குழந்தைகள் ஆவோம். பேட்டரியை எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சுற்றுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எந்த விஷயத்தையாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கேளுங்கள். இது முற்றிலும் சகஜமானது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகின்றது. பாபா வந்து அனைவருடைய பேட்டரியையும் சார்ஜ் செய்து விடுகின்றார். விநாச காலத்தில் அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். வெள்ளம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது யார் பக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் பகவானை நினைவு செய்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பகவானுடைய நினைவு வர முடியாது. நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்துக்கள் தான் நினைவிற்கு வந்து விடுகிறது. ஏ பகவான் என்று என்னவோ சொல்கிறார்கள். ஆனால் அதுவும் வெறும் வார்த்தைக்காக மட்டுமே. பகவான் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகள். இதை தெரிந்திருக்கவே இல்லை. அவர்களுக்கு சர்வ வியாபி என்ற தலைகீழான ஞானம் கிடைத்திருக்கின்றது. பாபா வந்து சரியான ஞானத்தை கொடுக்கின்றார். பக்தியின் துறை தனிப்பட்டது. பக்தியில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கின்றது. பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் இரவு. பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுக்கும் பகல். சூத்திரர்களின் பகல், சூத்திரர்களின் இரவு என்று சொல்ல மாட்டார்கள். இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இது எல்லையற்ற இரவு அல்லது பகல். இப்போது நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள், இரவு முடிகிறது. இந்த வாக்கியம் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் தெரிந்திருக்கவில்லை. உங்களுடைய புத்தி இப்போது எல்லையற்றதில் சென்றுவிட்டது. சொல்ல போனால் தெய்வதைகளுக்கும் சொல்லலாம் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் இரவு என்று. ஏனென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சம்பந்தமும் புரிய வைக்கப்படுகின்றது. திருமூர்த்தியின் தொழில் என்ன? இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் பகவானையே ஆமை மீனில் அல்லது பிறப்பு இறப்பு சக்கரத்தில் கொண்டு போய் விட்டார்கள். ராதா கிருஷ்ணன் போன்றவர்களும் கூட மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணம் உடையவர்கள் ஆவர். இப்போது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். அடுத்த பிறவியில் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு என்ன இருந்ததோ அது இப்போது முடிகிறது. பிறகு திரும்பவும் நடக்கும். இப்போது உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பாபா கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நாம் நடிகர்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து வருகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை தேகதாரிகள் என்றே புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். பிறகு எப்போது செல்வோம்? மேலே செல்வது என்றால் இறப்பது, ஷரீரத்தை விடுவது. யார் இறக்க விரும்புகிறார்கள்? நீங்கள் இந்த ஷரீரத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று இங்கே பாபா கூறியுள்ளார். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டிற்கு செல்வதற்கு. வீட்டிற்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்போதுதான் கிடைக்கின்றது.
இந்த மரண உலகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவி. சத்யுகத்தை தான் அமரலோகம் என்று சொல்லப்படுகின்றது. நாம் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. முதலில் முக்தி தாமமான வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த ஷரீரம் எனும் ஆடையை இங்கேயே விட வேண்டும். பிறகு ஆத்மா வீட்டிற்கு சென்றுவிடும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறார்கள். நாடகம் முடிந்தது என்றால் ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டின் ஆடையை அணிந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள். நீங்களும் கூட இப்போது இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். சத்யுகத்தில் குறைவான தேவதைகளே இருக்கிறார்கள். இங்கேயே கணக்கில் அடங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். இப்போது தங்களை ஹிந்து என்று சொல்கிறார்கள். தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்துவிட்டார்கள். ஆகையினால் துக்கம் உடையவர்களாக ஆகியுள்ளார்கள். சத்தியுகத்தில் உங்களுடைய கர்மம் தர்மம் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது கலியுகத்தில் தர்மம் கீழானதாக இருக்கின்றது. நாம் எப்படி விழுந்தோம் என்று புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தைதான் வந்து புதிய உலகம் சொர்க்கத்தை படைக்கின்றார். மன்மனா பவ என்று கூறுகின்றார். இது கீதையின் வார்த்தையே ஆகும். சஹஜ ராஜயோகம் என்ற பெயர் வைக்கப்பட்டு வருகிறது. இது உங்களுடைய பாடசாலை. குழந்தைகள் வந்து படிக்கிறார்கள் என்றால் நம்முடைய தந்தையின் பாடசாலை என்று சொல்வார்கள். எந்த குழந்தையின் தந்தையாவது கல்லூரி முதல்வராக இருந்தால் நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கிறேன் என்று சொல்வார். அவருடைய தாயும் முதல்வராக இருந்தால் எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கிறார்கள் என்று சொல்வார். இருவருமே படிப்பிக்கின்றார்கள். எங்களுடைய தாய் தந்தையின் கல்லூரியாகும். எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்களும் சொல்வீர்கள். இருவருமே படிப்பிக்கின்றார்கள். இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கின்றார்கள். இருவரும் ஒன்றாக படிப்பிக்கிறார்கள். பிரம்மா தத்தெடுத்திருக்கின்றார் அல்லவா? இது மிகவும் ஆழமான ஞானத்தின் விஷயங்களாகும். பாபா ஒன்றும் புதிய விஷயத்தை புரிய வைப்பதில்லை. கல்பத்திற்கு முன்பு கூட இந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். நாளுக்கு நாள் ஆழமான ஞானம் ஆகிக் கொண்டே செல்கிறது. அந்த அளவிற்கு ஞானம் இருக்கின்றது. ஆத்மாவின் ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பாருங்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு நிரம்பியுள்ளது. அது ஒருபோதும் விநாசம் ஆவதில்லை. ஆத்மா அழிவற்றது எனும் போது அதிலுள்ள நடிப்பும் அழிவற்றதாக இருக்கின்றது. ஆத்மா காதுகள் மூலம் கேட்டது. ஷரீரம் இருக்கிறது என்றால் நடிப்பு இருக்கின்றது. ஷரீரத்திலிருந்து ஆத்மா தனியாகி விடுகிறது என்றால் பதில் கிடைப்பதில்லை, பேச்சு இருக்காது. குழந்தைகளே, இப்போது நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இந்த புருஷோத்தம யுகம் வரும் போதுதான் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. இதில் தூய்மை தன்மைதான் முக்கியமாக வேண்டும். சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டுமே தூய்மை ஆனவைகள். அங்கே ஷரீரமே இல்லை. ஆத்மா தூய்மையாக இருக்கின்றது. அங்கே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆவதில்லை. இங்கே ஷரீரத்தை எடுப்பதன் மூலம் மோட்டார் வேலை செய்கின்றது. மோட்டார் நின்றுவிட்டால் பெட்ரோல் குறையுமா என்ன? இப்போது உங்களுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரே அடியாக அணைந்து விடுவதில்லை. யாராவது இறந்து விட்டால் தீபம் ஏற்றுகிறார்கள். பிறகு அது அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கின்றார்கள்.
ஆத்மாவின் ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவதில்லை. அழிவற்றது ஆத்மா. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார். இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் காமசிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்பமாகி விட்டார்கள். பிறகு இவர்களை விழிக்க செய்கின்றேன் என்பதை பாபா தெரிந்துள்ளார். முற்றிலும் தமோ பிரதானமாக இறந்தவர்களைப் போல் ஆகிவிட்டார்கள். பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. மனிதர்கள் ஒரு பைசாவுக்கும் கூட மதிப்பற்றவர்களாகி விட்டார்கள். மனிதர்களுடைய சாம்பல் கூட ஒரு வேளைக்கும் உதவுவதில்லை. பெரிய மனிதர்களின் சாம்பல் உதவும், ஏழைகளுடையது உதவாது என்பதில்லை. யாராக இருந்தாலும் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. சிலர் எரிகிறார்கள், சிலர் இடுகாட்டில் புதைத்து விடுகிறார்கள். பாரசீகக்காரர்கள் கிணற்றில் வைத்து விடுகிறார்கள். பிறகு பறவைகள் அந்த கரியை சாப்பிட்டு விடுகிறது. மீதமுள்ள எலும்புகள் கீழே சென்று விடுகின்றன. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றிற்கு பயன்படுகின்றது. உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்கிறார்கள். இப்போது நீங்கள் தாங்களாகவே ஷரீரத்தை விட வேண்டும். நீங்கள் வந்திருப்பதே ஷரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வதற்கு, அதாவது இறப்பதற்கு. நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று நீங்கள் குஷியோடு செல்கிறீர்கள். யார் என்ன நடிப்பை நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள். பாபா முயற்சி செய்வித்துக் கொண்டே இருப்பார். சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாமே முயற்சி செய்து ஷரீரத்தை விட்டுவிட்டு விடுகின்றோம். பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியில் அந்த நிலை ஏற்பட்டு விடும். இதில்தான் உழைப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்கிறது. பகவான் வந்து படிப்பிக்க வேண்டி இருக்கின்றது. கண்டிப்பாக படிப்பு பெரியதாக இருக்கும். இதில் தெய்வீக குணமும் வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணனாக வேண்டும் அல்லவா? இவர்கள் சத்யுகத்தில் இருந்தார்கள். இப்போது நீங்கள் மீண்டும் சத்யுக தேவதைகளாக ஆவதற்கு வந்துள்ளீர்கள். குறிக்கோள் எவ்வளவு சகஜமானதாக இருக்கின்றது. திருமூர்த்தியில் தெளிவாக இருக்கின்றது. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றவர்களின் சித்திரம் இல்லை என்றால் நாம் எப்படி புரிய வைக்க முடியும்? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. பிரம்மாவிற்கு 8 கைகள், 100 கைகள் காட்டுகிறார்கள். ஏனென்றால் பிரம்மாவின் குழந்தைகள் எவ்வளவு அதிகமானோர் இருக்கின்றார்கள். அவர்கள் சித்திரங்களை உருவாக்கிவிட்டார்கள். மற்றபடி இவ்வளவு கைகளை உடைய மனிதர்கள் இருக்கிறார்களா என்ன? ராவணனுடைய 10 தலைகளுக்கும் அர்த்தம் இருக்கின்றது. அப்படி மனிதர்கள் யாரும் இல்லை. இதை பாபா தான் அமர்ந்து புரிய வைக்கின்றார். மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. இது கூட விளையாட்டு. இது எப்போது ஆரம்பமானது என்பது யாருக்கும் தெரியவில்லை. பரம்பரையாக நடந்து வருகிறது என்று சொல்லிவிட்டார்கள். அட, அதுவும் எப்போதிலிருந்து? எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா படிப்பிக்கின்றார். அவர் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கின்றார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த அரும் காட்சியகம் போன்றவைகளை யாருடைய வழிகாட்டுதலின்படி திறக்கிறீர்கள்? இங்கு இருப்பதே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள். வழிகாட்டுதலின்படி திறந்து கொண்டே இருக்கிறார்கள். பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானின் காட்சியை பார்க்க வையுங்களேன் என்று மக்கள் கேட்கிறார்கள். அட, நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு சிறிய புள்ளியின் காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவசியமே இல்லை. ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதனுடைய ஆதாரத்தில்தான் இவ்வளவு பெரிய ஷரீரம் நடக்கிறது. இப்போது உங்களிடத்தில் ஒளியின் கிரீடமும் இல்லை, ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் இல்லை. 2 கிரீடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறீர்கள். பாபா கேட்கின்றார், நீங்கள் என்னை முன்பு எப்பொழுதாவது சந்தித்துள்ளீர்களா? ஆமாம் பாபா, ஒவ்வொரு கல்பமும் சந்தித்து வந்துள்ளோம் என்று சொல்கிறார்கள். ஏன் சந்திக்கிறீர்கள்? இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆவதற்கு. இவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்வார்கள். பாபா சொல்கின்றார், நல்லது, நல்லதை பேசுகிறீர்கள், இப்போது முயற்சி செய்யுங்கள். அனைவரும் நரனிலிருந்து நாராயணனாக ஆக மாட்டார்கள். பிரஜைகளும் வேண்டும் அல்லவா? சத்திய நாராயணனுடைய கதையும் இருக்கின்றது. அவர்கள் கதை சொல்கிறார்கள், ஆனால் புத்தியில் எதுவும் வருவதில்லை. அது சாந்தி தாமம், நிராகார உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு அங்கிருந்து சுகதாமத்திற்கு செல்வீர்கள். சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரு பாபாவே ஆவார். நீங்கள் யாருக்கு புரிய வைக்கின்றீர்களோ அவர்களிடம், இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்வீர்களா என்று கேளுங்கள். ஆத்மாவை தன்னுடைய வீட்டிற்கு அஷரீரி தந்தைதான் அழைத்து செல்வார். இப்போது பாபா வந்துள்ளார், அவரை தெரிந்திருக்கவில்லை. நான் எந்த உடலில் வந்திருக்கின்றேனோ அவரையும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகின்றார். ரதமும் இருக்கின்றது அல்லவா? ஒவ்வொரு ரதத்திலும் ஆத்மா பிரவேசிக்கின்றது. அனைவருடைய ஆத்மாவும் இரு புருவங்களுக்கு இடையில் இருக்கின்றது. பாபா வந்து புருவங்களுக்கு மத்தியில் அமர்வார். மிகவும் சகஜமாக புரிய வைக்கின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் ஒரு பாபாவே ஆவார். பாபாவின் அனைத்து குழந்தைகளும் சமமானவர்களே. அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்கின்றது. இதில் யாரும் குறுக்கிட முடியாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த ஷரீரம் எனும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். 2, இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். எப்படி லட்சியம் இருக்கிறதோ, சுப வார்த்தைகள் இருக்கிறதோ, அதுபோல் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கின்றார், கெடுதல் செய்கின்றார், அவதூறாக பேசுகின்றார். இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பு இல்லாமல் அபகாரிக்கும் உபகாரம் செய்வது, இதுவே ஞானி ஆத்மாவின் செயல். குழந்தைகளான நீங்கள் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்தீர்கள். இருப்பினும் தந்தை மங்களமான நன்மைக்குரிய பார்வையிலேயே பார்க்கின்றார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். அனைவர் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருள். எண்ணத்தாலும் கூட தீமை கூடாது. ஸ்லோகன், மன்மனா பவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை கண்டறியலாம். நல்லது. ஓம் சாந்தி.